ஃபோட்டோஸ் அப்படின்னு வரையில எந்த கேமரா வச்சு எடுக்கிறோங்கிறதோட எப்படி எடுக்கிறோங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சாம்சங் சிங்கிள் டேக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், பட் இன்டெப்த் இதை பற்றி நான் பேசினதில்லை. ஸோ இந்த வீடியோவில் அந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர் ஏன் ரொம்ப முக்கியம், இதில் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது எப்படி நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி சூப்பரான ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். சாம்சங் இந்த சிங்கிள் டேக் ஃபீச்சரை அவங்க கேலக்ஸி S20 சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் சீக்கிரமாக M சீரிஸ் வரைக்கும் பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் கூட இப்போ கொடுக்குறாங்க அந்த ஃபீச்சரை. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ அந்த சிங்கிள் டேக் ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக சாம்சங் புதுசாக ஏதாவது ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப ஓவராக அதை பற்றி பேசி ரொம்ப அதிகமாக பில்டப் கொடுத்துருவாங்க. அதை நானும் நிறைய தடவை கலாய்ச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் One UIயில் இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கட் பண்ணி கிமிக்கி மார்க்கெட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிங்கிள் டேக் இது வரைக்கும் சாம்சங் கேமரா ஃபீச்சர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். பேசிக்காக அந்த ஷட்டர் பட்டனை சிங்கிள் டேக்கில் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் நிறைய வீடியோஸ் ப்ளஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து. ஸோ இது பேசிக்காக என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இங்கே இந்த Note 20 Ultra ஃபோனை பார்ப்போம். ஸோ இங்கே அனந்தனும் ஹாரிஸும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அட்லீஸ்ட் காலேஜ் ஹரீஷ் அப்படி தான் நான் சொல்லியிருக்காப்புல. அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹரீஷ் வந்து ரொம்ப கெத்து காமிச்சிட்ருக்கானா. இதெல்லாம் ஸ்கிரிப்டில் ஹரீஷ் எழுதியிருக்காப்புல. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. வேறு என்ன பண்ணுறது. ஸோ இங்கே இந்த சிங்கிள் டேக் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணோன்னா இங்கே வீடியோலேருந்து சில ஷார்ட் கிளிப்ஸ்லேருந்து ஒரு ஸ்டைலிஸ்ட் க்ராப், அப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸில் ஃபில்டர்ஸோட ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து சாம்சங் க்ரியேட் பண்ணிடுது ஃபோன்லேயே. ஸோ இந்த க்ரௌன் ஐகான் இருக்கிறது தான் AI நம்மளுக்கு பெஸ்ட் ஷாட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பிக்சர்ஸ் மட்டும் சிங்கிள் டேக்கில் கிடைக்கிறது இல்லை. இப்போ சினாரியோக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமில் என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி AI யூஸ் பண்ணி சிங்கிள் டேக்கில் ப்ரைமரி கேமராலேருந்து ஷார்ட்ஸ், அல்ட்ரா வைட் கேமராலேருந்து ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் ஃபோக்கஸ் ஷார்ட்ஸ், பேனோராமாஸ், இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாமே முதல் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி வித்தியாசமான ஷார்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேமரா எடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபில்டர்ஸும் சில நேரம் அப்ளை பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனே ரெடி பண்ணிடும். வீடியோன்னு வரையில் ப்ரைமரி கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் பூமராங்ஸ், ஹைப்பர் லேப்ஸஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் சிங்கிள் டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்ஸ் க்ரியேட் பண்ணையில் சிங்கிள் டேக் வித்தியாசமான ஷார்ட்ஸ், வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, அட்லீஸ்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் டைமும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 செகண்ட் வரைக்கும், சில நேரம் 5 செகண்டுக்கு வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கல எதுக்கு சிங்கிள் டேக் தேவை, எல்லா ஃபோன்ஸ்லையுமே இப்போ பர்ஸ்ட் மோட் இருக்கே, வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கரெக்டான கேள்வி தான். பட் இங்கே மெயினான செல்லிங் பாயிண்ட் என்னென்னா, ஒரு கிளிக் அந்த ஷட்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உடனே இத்தனை ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது தான். ஸோ இங்கே ரெகுலர் பிக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டோன்னா வீடியோவும் இருக்குது. ஸோ இப்போது அனந்தன் வந்து ஹாரிஸ் கிட்ட அடி வாங்குறத பார்க்கல, ஸ்கிரிப்டில் இஷ்டத்துக்கே எழுதியிருக்கானே. ஓகே, இப்போ கைஸ் நான் துபாயில் இருக்கேன், இது வந்து இந்தியாவில் ஷூட் பண்ணாங்க, அதனால ஹாரிஸ் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஹீரோயிசமோட காலேஜ் ஹரீஷ் எழுதியிருக்காப்புல. எனிவே, இப்போது அனந்தன் நீங்கள் அடி வாங்குறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, வெல் இங்கே போய் நம்ம திருப்பி எடுக்க முடியும். இப்போ சிங்கிள் டேக்கில் உள்ள ஒரு நெகட்டிவ் என்னென்னா, AI தான் இங்கே என்ன ஷார்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே மேனுவலாக அல்ட்ரா வைட் ஷாட் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ டே டு டே யூஸ்க்கு இது நல்லா இருந்தாலும் நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுக்கிற அந்த ஷார்ட்டை இது மாற்ற போகிறதில்ல. அதாவது மேனுவலாக நம்ம ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் அது என்றைக்குமே பெட்டராக தான் இருக்க போகுது. ஸோ இப்போது பர்ஸ்ட் மோட், பேனோராமாஸ், எந்த ஷூட்டிங் ஆப்ஷனையும் சிங்கிள் டேக் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். இப்போ நார்மல் பிக்சர்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன். உதாரணத்துக்கு இப்போ ஆப்பிள் லைவ் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாங்கல்ல, அது ஆட் பண்ணதுனால வீடியோஸோ ஃபோட்டோஸோ நம்ம ரெகுலராக எடுக்கிறத இடத்துல, பட் அது ஒரு சின்ன சேஃப்டி நெட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா
அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சிங்கிள் டேக்கும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கே கொடுக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக, கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம செல்ஃபீஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய எடுப்போம். சிங்கிள் டேக் இப்போது அந்த செல்ஃபீஸையே ஒரு பூமராங் கிளிப்பாவோ இல்லை ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி நம்ம ஃபோட்டோஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றுது. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும்னா நம்ம நிறைய டிங்கரிங் பண்ணாமல் இந்த சிங்கிள் டேக்கில் கிடைக்கிறதையே அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் சிங்கிள் டேக் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிங்கிள் டேக் ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் சிங்கிள் டேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை இப்போ உங்கள் ஃபோன்ஸில் சிங்கிள் டேக் யூஸ் பண்ணிங்கனாலோ ட்விட்டரில் @C4eTech தமிழில் என்னை டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரீட்வீட் பண்ணுறேன். ப்ளஸ் ரீட்வீட் பண்ணுறனோ இல்லையோ நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்வீட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா @C4eTech இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனிவே இதுதான் சிங்கிள் டேக். கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4eTech தமிழ். Have a nice day. Bye.